ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு சின்ன ஃப்ளார் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சின்னதாக ஒரு ஃப்ளாரு, ஒரு பெட்டலு, அதுக்கு ஒரு பட்டு, ஒரு 2 லீஃப், அவ்வளோதான். இப்போ இதை நெட் கிளாத் வச்சு, இந்த பாருங்கள், இந்த பிங்க் கலர் நெட் கிளாத் வச்சு இந்த ஃப்ளவர் இந்த இடத்துல மட்டும் எப்படி அட்டாச் பண்ணலாம், இந்த இடம் இல்லை, இந்த மேப்பாட்டுக்கு மட்டும் பட்டுக்கும் அந்த ஃப்ளார் மேலேயும் எப்படி அட்டாச் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அந்த மேலே இருக்க அந்த பாட்டுக்கு மட்டும் நான் பின் போட்டு கொஞ்சம் டைட்டாக வேணும்னு சொல்லி வச்சுருக்கேன். பின் போடாமையும் போடலாம். பிகினர்ஸ் பார்க்குறனால அவங்க இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் போட ஈஸியாக இருக்கும். அதே கலர் நூல் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது நம்ம ஸ்டார்டிங்லே எப்படி சொல்கிறது, ஜரி வச்சு நம்ம பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் பிங்க் கலர் நூல் எடுத்து அந்த மேலே ஃப்ளவர் டிசைனுக்கு ஃபுல்லாக ஒரு லைன் நான் போட்டுக்கிறேன். இது நமக்கு தெரியக்கூடாது, அதனால தான் அதே கலரில் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா இது நமக்கு தேவையே இல்லை. இந்த ஸ்டிச்சஸ்ஸு நம்ம டைரெக்டாக ஜரியோ இல்லை பீடோ ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிகினர்ஸ்க்காக நம்ம பண்ணுறனால ஃபஸ்ட்டு இதை வச்சு நான் ஃபுல்லாக ஒரு லைன் கொடுக்க போகிறேன். என்ன ஷேப் நம்ம ட்ரா பண்ணோமோ அந்த ஷேப்பில் அப்படியே நார்மல் சூயிங் த்ரெட் வச்சு ஒரு லைனு, ஒரு செயின் போட்டுக்கிறேன். இப்போ இது பிங்க் கலரு, லைட் கலர் அப்படின்றனால நான் அதுக்கு கோல்டு நான் எடுக்காமல் நான் சில்வர் கலர் ஜரி தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக இந்த லைன் கொடுத்து முடித்து இதை நாட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சரியா? நாட் போட்டுக்கோங்க. இந்த பாட் நமக்கு தனியாக எடுத்துடணும். இது 2 மெத்தடாக நான் சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த ஃப்ளார் இந்த கீ பாட் நல்லா கொஞ்சம் ப்ராடாக விரிஞ்சிருக்கு இல்லையா, இதுக்கு எப்படி நெட் அட்டாச் பண்ணலாம், அடுத்து பட்டுக்கு கீழே குறுகி இருக்கும், அதுக்கு எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 டைப் ஆஃப் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதை இப்படியே நம்ம இந்த சைட் போட்டுட்டு இதை நடுவில் லைட்டாக சுருக்கம் வைக்கிற மாதிரி வைக்கணும். அந்த ஃப்ளவருக்கு கீழே அப்படி தானே இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் கீழே இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வர்ற மாதிரி இப்படி குட்டி குட்டியாக நம்ம தப்போம் இல்லையா, எடுத்து ஃப்ரில் வைப்போம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது கலண்டு வர சான்சஸ் இருக்குது. இதுக்கும் ஒரு 2 பின் வச்சு கூட நீங்கள் குத்திக்கோங்க. எப்படி குத்தணும் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக ஒரு பின் போட்டேன் பார்த்தீங்களா வெளியே, அந்த பின்னை வச்சு சும்மா ஜஸ்ட்டு ஒரு 4 இது சுருக்கம் வச்சு நீங்கள் ஒரு பின் போட்டு குத்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி பின் வச்சுக்கோங்க. இதை நம்ம சூயிங் த்ரெட் வச்சே தைக்கலாம். ஆனால் தைச்சோம்னா அந்த இடம் குறுகிரும். நமக்கு கொஞ்சம் ப்ராடாக வேணும். அதனால் பாருங்கள், நான் இங்கேருந்து ஒரு சின்ன செயின் போடுறேன். மேலேருந்து மெதுவாக அப்படி ஒரு செயின், அதாவது நெட்டுக்கு மேலேயே போடுறனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க. ஏன்னா நெட்டு சுருக்கம் நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாருங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக போடுங்க. இது ரொம்ப குட்டி ஸ்டிச்சஸாக போடணும்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம கொடுக்குறனால இதை பெரிய லாங் ஸ்டிச்சாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதாக கொடுத்தாலும் நம்ம நெட்டுக்குள்ளே அந்த நீடில் மாட்டி மாட்டி கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு பெரிய ஸ்டிச்சாக கூட நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப பெருசு வேணாம், ஷேப்பும் வரணும்ல, அதனால் ஓரளவு மீடியமாக கொடுத்து அந்த இடத்துல நாட் போட்டு வச்சுருங்க. ஓகேவா? பாருங்கள், நானே பெருசாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா கீழே வருங்க அந்த சுருக்கம் நம்ம ஃப்ரில் வச்ச மாதிரி இருக்கனால அதில் நம்ம நீடில் விட்டு அடியில் நம்ம தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் மெதுவாக பொறுமையாக பண்ணிடலாம். நம்ம நிறைய நெட்வொர்க்லாம் பண்ணியாச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் இது ஒரு சின்ன ஃப்ளவர் சரி சொல்லிக் கொடுப்போம், இதையும் சொல்லிக் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், இங்கே லாக் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்த 2 பின் நம்ம போட்டது எடுத்துடலாம். ஓகேவா? அவ்வளோதான், எடுத்துட்டோம்னா இது ஒரு சப்போர்ட்டிவாக அந்த துணி நமக்கு நின்றுச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த டிசைன் போக மீதி கீழே சைடில் இருக்க எல்லா துணியுமே கட் பண்ணி எடுத்துருங்க.
எந்த பிசுறும் இல்லாத மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃப்ளவரோட டிசைனுக்கு மட்டும் நம்ம நெட் வச்சு இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. சிசரால் கட் பண்ண முடியலை அப்படின்னா கட்டர் நல்லா ஷார்ப்பாக இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே அந்த க்ரீன் கலர் பார்ட் இருக்குல்ல, அங்கே பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மேலே வந்து நான் ஒரு தடவை இந்த ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். நம்ம முதல் சொன்ன மாதிரி இதவே நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கலாம். பட் நம்ம நூலில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜரி இப்போ நான் கொடுக்க போகிறேன். இந்த ஜரி நம்ம கொடுக்குறனால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் அந்த பிசுறுலாம் எதுவுமே தெரியாமல் அந்த ஃப்ளாரோட ஷேப் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக ஜரி வச்சு ஒரு அவுட்லைன். மேக்ஸிமம் இந்த மாதிரி லைட் கலர் நீங்கள் பண்ணுறப்ப ரொம்ப கோல்டு யூஸ் பண்ணாமல் டல் கோல்டு இல்லைனா இந்த மாதிரி சில்வரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ராயல் லுக்காக இருக்கும். அது ஃபுல்லாக இதை குட்டி குட்டி செயினாக கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம அந்த பிங்க் கலர் வெளியே வந்து பிசுறு எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா கொஞ்சம் நீட்டாகிடும். நம்ம கட் பண்ண பார்ட் எதுவுமே தெரியாது. இப்போ இதுக்கு அவுட்லைன் வந்து நான் வந்து ஒயிட் கலர் கட் பீட் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் கட் பீட் கொடுத்து ஒரு லைன் கொடுக்கலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இது வெறும் ஜரி தானே கொடுத்துருக்கோம். பீடு கொடுக்குறத விட பொதுவாக அந்த மாதிரி கட் பீட் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நம்ம பீடு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபேன்சியாக வேணும், வெஸ்டர்ன் டைப்பில் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கட் பீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் பீடு வச்சு ஃபுல்லாக ஒரு லைன் அவுட்லைன். ஓகேவா? ஒயிட் கலர் கட் பீடு நல்லா அது கிளாஸியாக வேறு இருக்குமா, அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க்கு. சிங்கிள் பீடாக வச்சு ஃபுல்லாக கொடுத்துருங்க. அந்த நெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்காமல் கொஞ்சம் வெளியே எடுங்க. நான் நெட்டில் எனக்கு அது மாட்டினனால தான் ஃபஸ்ட்டு பீடு பாருங்கள் அது போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கரெக்டாக துணியில் கொஞ்சம் லைட்டாக துணியில் வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கொடுத்துடலாம். ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவுட்லைன் கொடுக்கவும் பார்த்திங்களா அழகாக இருக்குது. இப்போ கீழே அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த காம்பு பகுதி மாதிரி இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். நல்ல க்ரீன் இது. இதை வச்சு நான் வந்து இந்த கீழே வந்து ஃபஸ்ட்டு நான் லைனாக கொடுத்து நம்ம லோடிங் பண்ணலான்னு நினச்சேன். பட் இடம் வந்து பெருசாக இருக்குது. லோடிங் பண்ணோம்னா கரெக்டாக வராது. ஏன்னா சின்ன இடமா இருந்தால் லோடிங் அழகாக இருக்கும். பெரிய இடம் லோடிங் பண்ணுறப்ப அது காட்டை விட்டு துணி கழட்டினதுக்கப்புறம் லூஸ் ஆயிரும். அதனால் நான் இந்த இடத்த வந்து நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறேன். க்ரீன் கலர் பீடு வச்சு வாட்டர் ஃபில்லிங் பண்ணோம்னா அந்த இடம் வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். அதனால் வாட்டர் ஃபில்லிங் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர் ஃபில்லிங்கை வந்து இதுக்கு நான் தனி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் அந்த லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் அந்த க்ரீன் பார்ட்டு ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில்லிங்கில் பண்ணிடுறேன். நீங்கள் சின்ன இடமா நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுக்கு வந்து வரைஞ்சது வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 1 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லோடிங் பண்ணுங்கள். லோடிங் வந்து சின்னதாக பண்ணுறப்ப தான் நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா அது ஃப்ரீயாக பார்க்கவும் அழகாக இருக்கும். பெரிய இடத்துக்கு லோடிங் பண்ணாதீங்க. இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறப்ப அது அழகழகாக அழகாக அந்த அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் முடிச்சிட்டேன்.
இப்போ அடுத்தது எப்படி பண்ணுறேன்னு பாருங்களேன். அடுத்தது அதே மாதிரி தைச்சிட்டேன். ஆனால் கீ பார்ட் மட்டும் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கீ பார்ட் இப்போ பண்ண மாதிரியே ஃபுல்லாக தைச்சிட்டேன். கீழே அது ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அதனால் கீழே அதே மாதிரி ஃப்ரில் மாதிரி வச்சுட்டு தையல் ஊசியில் நூல் கோர்த்து, அதே பிங்க் கலர் நூல் கோர்த்து நல்லா அதை ஒட்டி ஷார்ப்பாக வச்சுக்கிட்டேன் கீழே. நான் இந்த மாடல் ஏன் பண்ணலை அப்படின்னா, அந்த இடம் விரிஞ்சு இருந்துச்சு அந்த ஃப்ளவர். இது பட்டுனால கீழே வந்து ஷார்ப்பாக இருக்குது. அப்போ கீழே இந்த மாதிரி குத்தி லைட்டாக நம்ம அந்த நெட்லேயும் தைச்சிட்டு அப்படியே அடியில் ஊசியை வச்சு குத்தி தைச்சிடணும். அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுத்துட்டு இந்த சைடு நெட்டுக்கு இந்த சைடு அந்த ஷார்ப்பாக இருக்கும் பார்த்தீங்களா கீழே, அந்த இடத்துல திருப்பி குத்தி கீழே கொண்டு போயிடுறேன். அவ்வளோதான். திருப்பி திருப்பி ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த நெட்டு வந்து நல்லா ஸ்டிஃபாக அது கீழே நல்லா அட்டாச் ஆயிரும். கீழேருந்து நூல் நம்ம மேலே ஊசி கொண்டு வந்துட்டு லைட்டாக அந்த நெட்லேயும் நடுவில் தைச்சிட்டு அப்புறம் இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து எங்கே முடியுதோ அந்த இடத்துல கீழே கொண்டு போயிடணும். இந்த மாதிரி கொண்டு போகணும். புரியுதா? இதே மாதிரி தான் பண்ணிவிட்டு நல்லா டைட் வச்சு மேலே வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இதை வச்சு ஒரு நாட். அப்படியே தைச்சி நாட் போட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற கீழே அதை நல்லா நம்ம கட் பண்ணிடணும். இப்போ லாக் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. சும்மா அந்த ஊசியை 2 தடவை நம்ம விட்டு எடுத்தோம்னா லாக் ஆயிரும். விட்டு இந்த மாதிரி நூலை 2 தடவை சுற்றிக்கோங்க. ஓகேவா? சுற்றிட்டோம்னா அது லாக் ஆயிரும். அவ்வளோதான். கட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தாலே நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பெட்டலுக்கு பாருங்கள், நடுவில் பாருங்கள் ஒரு 4 பிங்க்கு, ஒரு 2 ஒயிட் கலர் பீடு வச்சு அந்த நடுவில் வந்து அந்த சின்ன சின்ன அந்த கேலிக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இது முடிஞ்சிருச்சு பட்டு. இதை நல்லா ஒட்ட வெட்டிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஒரு விரிஞ்ச பூவை எப்படி நெட்டு வைக்கணும் அப்படின்றதுனா அந்த மாடல் நீங்கள் பண்ணுங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. குமிழ் மாதிரி இருக்கிற பட்டு சின்ன ஃப்ளார் பண்ணணும்னா இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல்லா நான் கட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ இதோடைய கீ பார்ட்டும் அதே மாதிரி தான். ஆஸ் யூஷுவல் அதுக்கு வச்ச மாதிரியே நான் சுகர் பீடு வச்சு நான் வாட்டர் ஃபில்லிங் தரப்போகிறேன். சுற்றி வந்து அதே மாதிரி தான் ஒரு லைன் வந்து கட் பீட் கொடுப்பேன். இப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் மறைக்கணும்ல, பிசுறு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சும்மா லைட்டாக ஒரு 4 ஸ்டிச் மட்டும் க்ரீன் கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்து நான் மூடுறேன். மூடிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறேன். டைரெக்டாக நம்ம வாட்டர் ஃபில்லிங் பண்ணலாம். பண்ணுறனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஜஸ்ட் அந்த இடத்த மட்டும் அந்த நூல் தெரியாத மாதிரி, அந்த பிசுறு தெரியாத மாதிரி நீங்கள் மறைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் மொந்தையாக இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் அதிகமாக மொந்தையாக இருக்கிறனால நம்ம பீடு வச்சோம்னா ரொம்ப தூக்கலாக தெரியும். அதனால் அதை அமுக்கி ஒரு 2 ஸ்டிச் போட்டுக்குவோன்னு பார்த்தேன்.
அதனால தான் க்ரீன் சில்க் த்ரெட் வச்சு லைட்டாக ஒரு லோடிங் மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் நான் கொடுத்து அதை லாக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வாட்டர் ஃபில்லிங் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அது முடிஞ்சிருச்சு. கீழே ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங்கில் தான் பண்ணுறேன். முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த கீழே பாருங்கள், கரெக்டாக அந்த பட்டோட கூம்பு மாதிரியே வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா இருக்கா இந்த டிசைனு? இப்போ மேலே பாருங்கள். இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டெம் ஸ்டிச்சில் தான் தர்றேன். 3 பீடாக வச்சு இந்த காம்பு மாதிரி இருக்கிற பகுதியில் ஸ்டெம்மு. ஓகேவா? ஸ்டெம் ஆல்ரெடி நிறைய இது போட்டு காட்டியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு என்னுடைய பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். இல்லைனா இந்த இதில் கூட நான் லிங்க்கில் உங்களுக்கு தர்றேன். லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். 3 பீடாக வச்சு ஸ்டெம் வைக்கிறேன். ஏன்னா அந்த மேப்பாட் வந்து நம்ம க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இதை கொடுத்தா தான் கொஞ்சம் ஈவனாக அழகாக இருக்கும். அதனால் இந்த பெரிய ஃப்ளாருக்கு கீழே வர்ற காம்புக்கு 3 பீடாக வச்சு ஸ்டெம் கொடுத்துட்றேன். அதே இது இந்த பட்டுக்கு வந்து 2 பீடாக வச்சு ஸ்டெம் கொடுக்குறேன். ஏன்னா அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது இல்லையா? ஸோ பெரிய காம்புலேருந்து சின்ன காம்பு போகிறப்போ கொஞ்சம் சைஸும் நம்ம கொஞ்சம் லீனாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இதுக்கு 3 பீடு, இதுக்கு 2 பீடு வச்சு ஸ்டெம் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்குறப்பெல்லாம் இதுக்கெல்லாம் அவுட்லைன்லாம் எதுவும் கொடுக்க வேணாம். ஸ்டெம்மோடு அப்படியே நிப்பாட்டிக்குவோம். அப்போ தான் ஒரு நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணோன்னா காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சைடு 2, அந்த சைடு 3 பீடு. இதுக்கு 3 பீடாக கொடுத்துருக்கேன். இதே இது இங்கிட்டு 2 பீடாக கொடுத்து ஸ்டெம்மு தான். அப்போ கம்ப்ளீட்டாக இது நீட்டாக ஒரு லுக்காக இருக்குது. அவ்வளோதான். நல்லா இருக்கா பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணும். நடுவில் அந்த கேலக்ஸ் பூ மாதிரி இருந்தது கொடுக்கணும். அதுவும் ஃபுல்லாக கொடுத்துட்றேன். இப்போ நான் லீஃபுக்காக இது கட்டு பீடு தான் எடுத்திருக்கேன். கட்டானா பீடு. அதாவது இது வந்து கோல்டு, டல் கோல்டு. இந்த லீஃபுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ இந்த லீஃப் பாருங்களேன், ஒரு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் லோடிங் தான் பண்ண போகிறேன். இது வந்து கரெக்டாக இத்தனை பீடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல 4 பீடு வரலாம், ஒரு இடத்துல 5 பீடு வரலாம், இல்லை 3 வரலாம். ஸோ அந்த ஷார்ப் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். 4 பீடு வந்துச்சுன்னா 4 பீடு கொடுக்குறேன். இல்லை 5 போதுமானதுன்னா 5 கொடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ ஒன்று ஒன்றா லோட் பண்ணிகிட்ருக்கேன். பியோர் கோல்டு கிடையாது இது, டல் கோல்டு. பட் கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும் இது. இப்போ லோடிங் பண்ணுறேன் எப்பயும் போல். இப்போ பாருங்கள், 3 கொடுக்குறேன், பத்தலை. ஸோ இன்னொரு பீடு வச்சு 4 பீடாக கொடுக்கலான் இருக்கேன். இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்க லீஃப் வந்து ஷார்ப்பாக வருது. அதே இது இந்த பக்கம் இருக்க லீஃப் வந்து கொஞ்சம் பிளண்டாக குண்டு லீஃப் மாதிரி இருக்குது. 2க்குமே லோடிங் தான். நம்ம கொடுக்குறப்ப அந்த ஷேப் மாறாமல் கொடுக்கணும். இப்போ வந்து ஷார்ப்பாக வருது அப்படின்னா ஷார்ப்னஸ் வர்ற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு பீடு வச்சு ஒரு வெஸ்டர்ன் டைப் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. அதே மெத்தட் தான் இதுக்குமே ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி எத்தனை பீடு வருதோ அந்த இடத்துல ஷார்ப்னஸ் எப்படி திருப்புறேன்னு எல்லாமே பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவில் கூட. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீடு வைக்கணும். அதாவது நம்ம வரைஞ்சிருக்க ஃபிகருக்கு வெளியே போயிடக்கூடாது பீடு. அதுக்கு உள்ளே வர்ற மாதிரி நம்ம எத்தனை பீடு வைக்கலான்னு பார்க்கணும். அதுக்காக நிறைய வச்சிடக்கூடாது. நிறைய வச்சினோம்னா தூக்கி காட்டும். கரெக்டாக அந்த துணியில் படிஞ்ச மாதிரி இருக்காது. அதனால் 4 பீடு வந்தால் போதுமானதுன்னா விட்டுருங்க. இல்லை 5 போதும்னா 5 வைங்க. அதுக்கு மேலே வச்சு ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நம்ம வைக்கிறப்போ ஓவர்லேப் ஆகி அந்த டிசைனே அசிங்கமாக தெரியும். கரெக்டாக அந்த ஷேப் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரியே ஒன்று ஒன்றா கொடுங்க. ஃபுல்லாக லோடிங் தான். கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடித்ததுக்கப்புறம் அந்த ஷேப் அப்படியே வருது பாருங்கள்.
இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நிறைய பீடு தேவைப்படுது. இப்போ இது முடிகிற இடமா இருக்கிறனால அந்த இடம் வந்து நமக்கு குறுகலாக இருக்குது. ஸோ நான் பீடை குறைச்சிட்றேன். 4 பீடு 3 பீடு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சா தான் அந்த ஷார்ப்பாக நமக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அந்த லீஃபையும் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்லாயிருக்கா? அவ்வளோதான்ப்பா. சிம்பிளாக அதை பண்ணணும் அப்படின்னா இந்த மாடல் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நெட் வச்சு ஒரு ஃப்ளார் போட்டு காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. பிகினர்ஸ்க்கு இது ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். பேக் நெக்லேயும் போட்டுக்கலாம். இந்த டிசைனு ஸ்லீவ் பார்ட்டும் போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பிள்ளைங்க ஃப்ராக்குக்கும் போடலாம். எதுக்குனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பழகுறப்ப இந்த மாதிரி போட்டு பார்த்து பழகுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இம்மீடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இது பாருங்கள், இந்த லீஃப் பாருங்கள். இந்த லீஃப் ஒரு மாதிரி இருக்கும், இந்த லீஃப் ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி போடணுன்னா எப்படி போடலான்றதுக்காக தான் இதெல்லாம் நான் போட்டு காட்டுறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.